அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குற்றம் கடிதல் என்னும் கிரைம் ஸ்டோரி தான் நம்ம விஷுவலாவே பார்க்க போறோம். இன்னைக்கு நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் முதன்மையான 2 காரணங்கள் இருக்கிறது. ஒண்ணு பாத்தீங்கன்னா வறுமை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பழி வாங்குதல். அந்த பழி வாங்குதல் எதனால் ஏற்படுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒண்ணு அவமானம், ஆத்திரம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா தனக்கு ஏற்படுகின்ற அநீதியை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதிர்த்து போராடும் போது ஏற்படுகின்ற குற்றம். ஸோ இப்படி நம்ம 2 வகையா பிரிச்சோம்னா இந்த கதை எந்த வகைன்னு இந்த கதையை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்போ கதைக்குள்ளவே போயிடலாம். இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹாட்டான பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் மருத்துவர்கள், அதுவும் அனுபவமிக்க மருத்துவர்கள் பலர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகின்றனர். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாசத்துல 4 மருத்துவர்கள் கொல்லப்பட்டு இருந்தனர். போலீசாரும் பார்த்தீங்கன்னா தீவிரமா தன்னுடைய தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க. மற்ற மருத்துவர்களுக்கும் தேவையான பாதுகாப்பும் அளிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் அவங்களுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. ஸோ அதனால ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்றாங்க. அதை 2 பேர் லீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க தான் அந்த 2 பேர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுவரை கொல்லப்பட்ட மருத்துவர்களின் முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ள முற்படுகின்றனர். கொல்லப்பட்ட 4 பேரும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என்று தெரிய வருகிறது அவங்களுக்கு. அவர்கள் இதுவரை செய்திருந்த அனைத்து அறுவை சிகிச்சை பற்றியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. புரிவது போன்றும் இருக்கு, புரியாத போன்றும் இருக்கு அவங்களுக்கு. ஆனாலும் ஒரு க்ளூவும் கிடைக்கல. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் கொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு இதய சிகிச்சை நிபுணர். இவன் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மருத்துவரை கொலை செய்யறான். அதுவும் புதன்கிழமை தான் இதை செய்யறான். சரி, அப்படின்னா நம்ம அடுத்த புதனுக்குள் இந்த கொலையாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரு பிளான் பண்றாங்க. அதுக்காக தீவிரமா செயல்படுறாங்க. ஆனா செவ்வாய்க்கிழமை வரைக்கும் முடியவே இல்லை. அடுத்ததா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு போன் வருது. இன்ஸ்பெக்டர் உடனே போன் எடுக்கிறாரு. அந்த பக்கம் ஒரு குரல் கேக்குது. உனக்கு மிகவும் வேண்டப்பட்டவன் நான் அப்படின்னு சொல்லுது அந்த குரல். இன்ஸ்பெக்டர் உடனே தெரிஞ்சுக்கிறாரு அவன் தான் கொலையாளின்னு. உடனே ஸ்பீக்கரை ஆன் பண்றாரு. அவன் சொல்றான், அந்த கொலையாளி, நான் இன்னும் நிறைய கொலை செய்ய போறேன், உன்னால ஒரு மண்ணும் புடுங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் சொல்றான். இவன் கேக்குறாரு இன்ஸ்பெக்டர், ஏன்டா என்ன காரணம், எதனால கொலை பண்றது மாதிரி அப்படின்னு கேக்குற. அப்படி நான் கொலை செய்யறதுக்கு நியாயமான காரணம் இருக்கு, அதை நீங்க விரைவில் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறான். இன்ஸ்பெக்டர் குமார் சொல்றாரு, அவன் கண்டிப்பா டாக்டர்ஸால பாதிக்கப்பட்டவனா இருப்பான். என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா இந்த மருத்துவத்துறையை தவறாக பயன்படுத்தியவர்களையே இவன் கொலை செய்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாரு. கொல்லப்பட்ட மருத்துவர்களின் வெளியே தெரியாத முகங்களை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. குமாரோட கணிப்பு சரியா இருந்தது. அடுத்த நாளே மீண்டும் ஒரு மருத்துவர் கொல்லப்படுறாரு. அடுத்தது இவங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட அட்ரஸ் இருக்கு. சரி, இவங்க அடுத்ததான் மேல் அதிகாரி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல போய் அங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் புறப்படுறாங்க. சரி, நான் அந்த அட்ரஸ்க்கு உடனே கிளம்புறாங்க. உள்ள போய் பார்த்தா கதவு திறந்தா ஒருத்தன் கன்னோட நின்றுட்டு இருக்கான். அடுத்த அறையில ஒரு மருத்துவர் கொல்லப்பட்டிருக்காரு. அவன் தான் கொலையாளின்னு உறுதி ஆயிடுச்சு. ஏண்டா, உனக்கு மனசாட்சியே இல்லையா, ஒரு உயிரோடு இப்படி விளையாடுறேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அவன் சற்றும் அசராம சேர்ல உட்காந்துட்டு பதில் சொல்றான். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு ஒரு விபத்துல அடிபட்டுச்சு சார். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். 12 லட்சம் கட்டினாதான் ட்ரீட்மெண்ட்டே பார்ப்பேன்னு சொல்லிட்டாரு அந்த டாக்டர். நான் எப்படியோ கெஞ்சி பார்த்தேன், ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சார், நான் எப்படியாவது பணம் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் காதுலயே வாங்கிக்கல.
நான் எங்க வீட்டை அடமானம் வச்சு எங்க அம்மாவோட நகையெல்லாம் வித்து பணத்தை தந்து கட்டினேன். 1 மணி நேரத்துல வந்து சொல்றாங்க டாக்டர்ஸ் உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் சொல்றாங்க, பணம் கொண்டு வர நீங்க லேட் ஆனதால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பயங்கரமான கோவம் சார். அம்மாவோட உறுப்புகள் கூட எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க சார் எங்களுக்கு தெரியாமையே. இது அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் சொல்லி தான் எனக்கே தெரிய வந்தது. ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்திட்ட போய் கேட்டா அம்மா தான் கையெழுத்து போட்டாங்கன்னு பேப்பர்ஸை காட்டுறான் சார் அவன். சார், கடவுளை வந்து நம்ம யாருமே பார்த்தது கிடையாது சார். இந்த டாக்டர்ஸ் ரூபத்துல தான் நம்ம வந்து கடவுளையே பார்க்கிறோம். உயிரை பாதுகாக்கிறவனே அதை வெறும் தொழிலா மனசாட்சி இல்லாம பணத்தை பத்தி தான் யோசிக்கிறானுங்க. எங்க அம்மாவை பறி கொடுத்துட்டு நிக்கிற என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க சார். அன்னைக்கு யோசிச்சேன் சார், அப்ப இறங்கினேன். இது மாதிரி டாக்டர்லாம் இனிமேல் உயிரோடவே இருக்கக்கூடாது, எவன்லாம் தப்பு பண்றானோ அவனை போட்டு தள்ளின்னு அன்னைக்கு முடிவு பண்ணேன் சார். நான் சார் எனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை சார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எத்தனையோ உயிரை வந்து இது மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு தான் எனக்கு திருப்தியா இருந்தது. உங்களுக்கு மட்டும் இது மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, இது மாதிரி எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க சார் தப்பு செய்யறவங்க, அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு அந்த வாலிபன் வந்து ஒரு ஃபைல்ல கொடுக்குறான், டாக்டர்ஸ் லிஸ்ட். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம தன் கையில இருந்த துப்பாக்கிய எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே சுட்டு கொண்டான் அந்த வாலிபன். இப்படிதாங்க கதையை முடியுது இந்த குற்றம் கடிதம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.